ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரகர்களை போற்றி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ பதிவில் முத்துவை பற்றி பேச போகிறோம். ஸ்டோன், அதாவது சங்கடத்தில் இருக்கிறீங்க, பிரச்சனையில் இருக்கிறீங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான், 8ஆம் இடத்துல குரு பகவான் நல்ல நிலைமையில் இல்லை. இந்த நிலைமை நீடிச்சு தான் இருக்கும். ராசியில் வேறு சந்திரன் நீசம். பொதுவாக விருச்சிகத்தில் சந்திரன் நீசம் வருவார். இதுலேருந்து என்ன சார் விடுதலை அப்படின்னா முத்து போடலாம். சரியா, நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் முத்து போடலாம். ஏன்னா நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே ராசிக்கு வந்து சந்திரன் தான் சம்மந்தப்படுவார். அதனால் விருச்சிக ராசியில் சந்திரன் நீசம் அடையதுனால முத்து போடலாம். நீங்கள் முத்து போடுறது எப்படி சார் போடணும், யார் போடலாம், என்றைக்கு போடலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள். வசதி போடுறவங்க போடுங்க. சரியா, வெள்ளை கலர் முத்து வாங்கி போடலாம். இல்லைன்னா நான் சொல்கிற மோதிரத்தை வாங்கி போடலாம். சரியா, மோதிரத்தில் முத்து வச்சும் போடலாம், இல்லைனா பிளைன் மோதிரமும் போடலாம். வெள்ளி மோதிரமும் போடலாம், தங்க மோதிரம் போடலாம். என்றைக்கு போடணும், எப்போ போடணும், அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் 2 தகவல் சொல்ல போகிறேன். ஸ்டோன் அண்டு வந்து மெட்டல். மெட்டலுங்கிறது சில்வர் ஆர் கோல்டு, வெள்ளி அல்லது தங்கம். ஸ்டோன் வந்து முத்து தான். முத்து ஒரு கல் தான். சரியா, முத்து வந்து ஒரு கல், சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ளது. இப்போ நீங்கள் வந்து சந்திரன் உங்கள் ராசியில் நீசமாயிருவார். சந்திரன் நீசமாயிட்டாலே பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவங்களும் மனக்குழப்பம் இருக்கும். சரியா, காரிய அணுகள் இருக்காது, மன கிளேசம் இருக்கும், உடல்நல பாதிப்பு இருக்கும், உடம்புல எதனாச்சும் ஒரு தொத்து இருக்கும். அதுபோக ராசியில் சனி, செவ்வாய், பாவகிரகங்கள், ராகு, கேது இருந்துச்சுன்னா ரொம்ப கூடுதலாக இருக்கும். சந்திரன் கிரகணம் ஆயிடுவார். ராசியிலே ராகு கேதுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிறக்கும்போதே சந்திரன் ரொம்ப வீக்காகிடுவார். அதுபோக வந்து இந்த சில மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, சரியா, இந்த 3 மாதத்தில் பிறந்தவங்களுக்குலாம் அந்தளவு சிறப்பாக சந்திரன் இருக்க மாட்டார். ஏன்னா சந்திரனுக்கு முன்பின் சூரியன் இருப்பார். நல்ல விதமாக பார்க்கப்படாது. சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருப்பார், இருள் சந்திரனாக இருப்பார். ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் ரொம்ப வீக்காக இருப்பார். இவங்க வாழ்க்கையில் ரொம்ப சங்கடப்படுவாங்க. சரியா நேர்களே. ஸோ இந்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன். அது என்றைக்கு செய்யணும்னு சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோவும் பாருங்கள். சந்திரன் வந்து ராசியில் நீசமாக தான் ஆவார், வேறு வழி கிடையாது. ஆனால் அதை நீசம் பங்கம் அடையணும்னா சந்திரன் வந்து குரு பார்வைக்கு வரணும். குரு பார்வைக்கு வரணும்னா உங்கள் ராசிக்கு எந்த இடத்துல குரு இருக்கணும், மீனத்தில் குரு இருந்து பார்க்கலாம், 9ஆம் பறவையாக பார்க்கலாம், ரிஷபத்தில் குரு இருந்து பார்க்கலாம், இல்லைனா கடகத்தில் குரு இருந்து பார்க்கலாம். உச்ச குரு பார்க்குறது மிகச்சிறப்பு. கடகத்தில் குரு இருந்து ராசியில் இருக்கிற சந்திரனை பார்த்தாரா சந்திரன் நீசபங்கம் அடைஞ்சிருவார். ஸோ குரு வந்து மீனம், ரிஷபம், கடகம் இங்கேருந்து பார்த்தாருன்னா சந்திரன் வந்து நீசபங்கம் அடைஞ்சிருவார். ஓரளவு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இல்லைனா சந்திரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் பரிவர்த்தனை ஆகணும். செவ்வாய் பரிவர்த்தனை ஆனாலுமே கடகத்தில் நீசம் அடைவார். ஏன்னா கடகம் தான் சந்திரனோட வீடு. பரவாயில்ல, பரிவர்த்தனை யோகம். உங்கள் ராசியாதிபதி வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பார். இல்லைனா செவ்வாய் வந்து கூடியே இருக்கணும். சந்திரமங்கல யோகம் நல்ல அமைப்பு தான். செவ்வாய் நீச சந்திரன் கூட இருந்தாலுமே பரிவர்த்தனை நீசபங்கம் அடையும். ஏன்னா வீடு கொடுத்தவன் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறாரு. சந்திரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உங்கள் ராசிநாதன் ராசியிலே இருக்கிறது. இல்லைனா 6ஆம் இடத்துல இருக்கலாம். மேசத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். மூலத்திரிகோணம் ஆட்சி பெற்றிருப்பார். இது நீசபங்கம் தான். வாட்டர் மேபி சந்திரன் வந்து நீசபங்கம் அடையணும். சரியா, அடைஞ்சால் கூடுதல் சிறப்பாக இருக்கும். அடையாதவர்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். 7ஆம் இட பிரச்சனை வந்துடும். கணவன் மனை உறவு நல்லா இருக்காது, கூட்டுத்தொழில் நல்லா இருக்காது, நண்பர்களால் பிரச்சனை இருக்கும், தாய் அன்பு நல்லா இருக்காது, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் இருக்கார் வச்சுக்கோங்களேன். நீங்கள் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா பணம் அந்தளவுக்கு இருக்காது, புத்திர பாய்க்கு அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது, பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப பெருமை இருக்காது. அதே மாதிரி அனுச நட்சத்திரத்தில் இருந்தாலுமே என்ன ஆகும், தைரியம் இருக்காது, காரிய அணுகளும் இருக்காது, காரிய வெற்றி இருக்காது, தாய் வழி உறவுல சிறப்பு இருக்காது, தனியாக வீடு அமைய முடியாது, வருஷத்துக்கு ஒரு வீடு மாத்திர மாதிரியே இருக்கும். சரியா, வீடு மனை நிரந்தரமாக அமையாது, வண்டி வாகன யோகம் அந்தளவு சிறப்பாக இருக்காது, பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து கேட்டை நட்சத்திரத்தில் இருந்தாருன்னா கொஞ்சம் சிக்கல் இருக்கும், காரிய தடங்கள் இருக்கும், தேக அரைக்க பிரச்சனை இருக்கும், லாபம் அந்தளவு சேராது, மூத்த சகோதர வழியில் சில பிரச்சனைகள், இப்படி சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ சந்திரன் 3 நட்சத்திரத்தில் இருந்தாலுமே சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. அனுச நட்சத்திரத்தில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், வேலை வெட்டிக்கு போகும்போது சில பிரச்சனைகள் இருக்கும். ஒரு வேலையை தீர்க்கமாக பார்க்க முடியாது, நீடித்து பார்க்க முடியாது, கரெக்டில் ஆகிட்டே இருக்கும். கெட்ட நட்சத்திரத்தில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அறிவு சார்ந்து இருக்க முடியாது. சரியா, அதுக்காக வந்து எல்லோரும் அறிவு இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அதை வந்து நல்ல கரையை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. சரியா, இப்படி சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஏன்னா நீசச்சந்திரன் வந்து 3 நட்சத்திர சாரத்தில் இருக்கும்போது சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. ஓகே நேர்களே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலுமே, பிரச்சனைக்கு வந்து தீர்வு என்ன சார், அதை தான் பார்க்க போகிறோம். தீர்வு வந்து முத்து போடணும். சரியா, முத்தை வந்து நீங்கள் கடையில் போய் நல்லா முத்தாக பார்த்து வாங்கணும். சரியா, அது கடையில் பார்த்து வாங்குறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த முத்துவை எப்படி சோதிக்கணும் வைக்கணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்குள்ளெல்லாம் நான் வரமாட்டேன். சரியா, நான் வந்து பரிசோதனை ஆள்லாம் கிடையாது, ஜோதிட வழிகாட்டி தான்.
ஸோ நல்ல முத்தை வாங்கிட்டு நீங்கள் வெள்ளியிலும் வைக்கலாம், தங்கத்திலும் வைக்கலாம். வெள்ளியில் வச்சிங்கன்னா எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, குடும்ப உறவு நல்லாயிருக்கும், கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், திருமண பந்தம் நல்லாயிருக்கும், தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும், செலவு குறையும், அயன சயன போகம் நல்லாயிருக்கும், வள்ளல் தன்மை இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் சுக்கிரன் 2 பேரும் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுப்பாங்க. 2 பேரும் குளிர்ச்சியான கிரகம், நீர் கிரகம். உடல் சம்மந்தப்பட்ட பித்தம் குறையும், உடம்புல இருக்கிற ரத்த பிளட் ப்ரெஷர் குறையும், டயபெட்டிக் பிரச்சனை குறையும். உடம்புல வந்து நீர் சக்தி அதிகமாக இருந்ததுனால ஏற்கனவே விருச்சிகம் ஒரு நீர் ராசி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ வெள்ளியிலையும் நீங்கள் முத்து வச்சு போடலாம். என்றைக்கு சார் போடணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை போடலாம் அல்லது திங்கக்கிழமை போடலாம். முத்து வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கனால திங்கக்கிழமை போடலாம். திங்கக்கிழமை திங்கள் உரையில் போடலாம். இரவு 8 to 9 வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணிவிட்டு வைக்கலாம். பூஜை என்ன பூஜை சார் அப்படின்னோம்னா, நம்ம முத்தையும் அந்த வெள்ளி மோதிரத்தை வாங்கிட்டு வந்துடணும். முத்து உள்ள மோதிரத்தை வாங்கிட்டு வந்துட்டு பூஜை அறையில் வைக்கணும். பூஜை அறையில் வந்து வெத்தலை மேலே வைக்கணும். அந்த மோதிரத்தை வந்து வெத்தலை மேலே வைக்கணும். பித்தளை தாம்பூலத்தில் வெத்தலை வைக்கணும். 2 வெத்தலை வைக்கணும். சரியா? 2 வெத்தலை வச்சு அந்த வெள்ளி மோதிரத்தை வச்சுருங்க. முத்து உள்ள வெள்ளி மோதிரத்தை வச்சுட்டு விநாயகர் படம் வைக்கணும். விருச்சிக ராசிக்கு முக்கியமான விநாயகர், உத்திஷ்ட கணபதி, அடுத்து வந்து மகாலட்சுமி படம், அஷ்டலட்சுமி படம், அடுத்து வந்து தேவி கருமாரியம்மன் படம், அடுத்து சரஸ்வதி படம். இந்த 4 படமும் இருக்கணும். உத்திஷ்ட கணபதி, தேவி கருமாரியம்மன், அஷ்டலட்சுமி படம், அடுத்து வந்து சரஸ்வதி படம் 4 இருக்கணும். வச்சு மந்திரத்தை சொல்லுங்கள். விநாயகர் மந்திரம் சொல்லுங்கள், தேவி கருமாரியம்மன் மந்திரம் சொல்லுங்கள், லட்சுமி மந்திரம் சொல்லுங்கள், சரஸ்வதி மந்திரம் சொல்லுங்கள். சரஸ்வதி மந்திரம் என்ன மந்திரம் சார் அப்படின்னா, கிழமைகளை போட்டி, நான்முக நாயே போட்டி, சத்தியலூர் தாயே போட்டி, பிரம்மலு தாயே போட்டி, வித்தியகதிபதியை போட்டி, வித்தியகாரணையே அப்படி சொல்லுங்கள். அஷ்டலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். சமஸ்கிருதத்தில் இருக்குது அந்த மந்திரத்தை சொல்லலாம். சரியா? நமஸ்தே செல்வரூபிணியே, நமஸ்தே கமலவாசினி, தேகமே தனப்பிராபதி, நித்தியம் சித்தர்பதுமே சதா. மந்திரம் வேணுங்கிற என்கிட்ட அணுகுங்க. நம்பிக்கையுடன் இதை செஞ்சிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். இந்த மந்திரம் வேணும் சார், மகாலட்சுமி மந்திரம் வேணும்னா என்கிட்ட கிழங்கு கொடுப்பேன். உத்திஷ்ட கணபதி ஃபோட்டோவையும் கொடுப்பேன். கணபதி மந்திரம் எல்லாத்துக்கும் தெரியும். அல்லல் போம், மண்வெளி போம், மண்ணை வீட்டில் பிறந்த தொல்லை போம், போகாத்தேரம் போம், நல்ல குணமதி மரணை, கோபுரத்தில் மிகவும் கணபதி கைதொல்கால். கருமாரியம்மன் மந்திரம், தேவிஸ்ரீ கருமாரியம்மனை போட்டி, சந்தன மாரியை போட்டி, முத்து மாரியை போட்டி, இருக்கங்கூட மாரியை போட்டி, வாழவந்த மாரியை போட்டி, சமயபுரத்து மாரியம்மனை போட்டி, வெயிலுந்த அம்மனை போட்டி அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் ஊரில் இருக்கிற அம்மன் பேரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சந்திரன் சக்தி வடிவமானவன். ஸோ அந்த தேவி கருமாரியம்மனை எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சந்திரனுடைய அனுக்கிரம் கிடைக்கும். ராசியில் நீசமான சந்திரன் நல்ல டியூன் ஆவார். சந்திரனை நீங்கள் நல்லா டியூன் பண்ணி விடலாம். சந்திரனை டியூன் பண்ணி விட்டிங்கன்னா மனதால் உடலால் நல்லா இருப்பீங்க. பாக்கியம் கொடுக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும், புகழ் பேர் அந்தஸ்து கிடைக்கும். சந்திரன் ராசிக்கு 9 குடையவன். அதுபோக சந்திரன் விருச்சிக ராசியில் மேச லக்கணம், மிதுன லக்கணம், கடக லக்கணம், கன்னியா லக்கணம், துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், மகர லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சந்திரன் வாரி வழங்குவார். சரியா? மறுபடியும் சொல்கிறேன், இந்த பூஜை பண்ணுறதுனால விருச்சிக ராசியில் இந்தந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் சந்திரன். மேச லக்கணம், மிதுன லக்கணம், கடக லக்கணம், கன்னியா லக்கணம், துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், மகர லக்கணம், மீன லக்கணம். மற்ற லக்கணத்தை கொடுக்க மாட்டார் சார்னா கொடுப்பார், நிபந்தனைக்கு உட்பட்டு தான் கொடுப்பார். கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்ப்பார், தேக ஆரோக்கியத்தை கொடுப்பார், நல்ல உத்தியோகத்தை கொடுப்பார். ரிஷப லக்கணத்துக்கு தைரியத்தை கொடுப்பார், காரிய வெற்றியை கொடுப்பார், ஒரு மனப்பை கொடுப்பார், ஒரு உத்வேகத்தை கொடுப்பார். சிம்ம லக்கணத்துக்கு தூரதேச அமைப்பை கொடுப்பார், வெளிநாடு வெளிமாநிலத்தில் வேலையை கொடுத்து ஒரு அலைச்சலை கொடுத்து நல்ல லாபத்தை கொடுப்பார். தனுசு லக்கணத்துக்கு தேக ஆரோக்கியத்தை கொடுப்பார், தீர்க்காயில் கொடுப்பார், தூரதேச அமைப்பை கொடுப்பார், எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், லக்க அடிப்பார். சரியா? மற்ற லக்கணத்துக்கெல்லாம் வந்து மற்ற 8 லக்கணத்துக்கு வந்து நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா? 4 கொடுப்பார். சரி, எவ்ரிதிங் இஸ் ஓகேன்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா ரொட்டேஷன் பண்ணுவார். ஓகே நேர்களே, இப்போ லக்கண ரீதியாகவும் சொல்லியாச்சு. இந்த வெள்ளி மோதிரத்தில் முத்த வச்சு போடுறதுனால லக்கண ரீதியாகவும் நல்ல பலன்கள் கிடைக்கும். துலா லக்கணத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சுலா லக்கணம், மேச லக்கணம், கன்னியா லக்கணத்துக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். டாப் மகர லக்கணம் சூப்பராக இருக்கும். மகர லக்கணம் விருச்சிக ராசி நல்ல அமைப்பு. சரியா? லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். 7 கூடையவன் 11ஆம் இடத்துல இருக்கிறனால திருமணத்துக்கு முன்னாடி நல்ல ஏற்றமாக இருக்கும். திருமண வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். விருச்சிக ராசியில் மகர லக்கணத்தில் பிறந்தவங்களும் 11ஆம் இடத்துல சந்திரன் நல்லா நீசபங்கம் அடைஞ்சிருந்தாருன்னா சூப்பராக இருக்கும். கடகத்திலேருந்து குரு பார்த்தாருன்னா ராசியும் பார்ப்பார், லக்கணத்தையும் பார்ப்பார். இவங்களாம் வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு போவாங்க. திருமணத்துக்கு பின்னாடி 8ஆம் லெவலுக்கு போயிடுவாங்க, எங்கேயோ போயிடுவாங்க. சரியா? எங்கேயோனா ஊரை விட்டு ஓடி போயிட மாட்டாங்க, பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. வீடு, மனை, வண்டி, வாகனம், காரு, பங்களான்னு வச்சு நல்லபடியாக வாழ்வாங்க. எனக்கும் நல்லாயிருக்கும். கணவன் உறவு, கூட்டு தொழில், நண்பர்கள், பங்கு, ஷேர் மார்க்கெட்டு எல்லாம் சிறப்பாக இருக்கும். இவ்வளோ தாங்க ஜோதிடம். அமைப்பு நல்லா இருக்கணும். ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டாப் கேரில் போயிடும் வண்டி. ஒன்றும் இல்லைன்னா டொடக்கணும் கட்ட வண்டி மாதிரி ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். சரியா? தள்ளுமாட வண்டி இதை தள்ளி விடுங்க அப்படின்னு அந்த வண்டியை தள்ளி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். நமக்கு பின்னாடி 2 பேர் இருந்துட்டு தள்ளி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். சில பேர் பாருங்கள் ஜெட்டு வேகத்தில் போயிடுவாங்க வாழ்க்கையில்.
சொல்லுவாங்க, டேய் என் கூட தான்டா படித்தான், பெரிய ஆளாக போயிட்டான்டா, நான் இன்னும் அப்படியே தான் இருக்கேன். அப்படியே தான் இருப்பாங்க. பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுத்த டீச்சர் அப்படியே தான் இருக்கும். ஆனால் படித்த மாயன் வந்து படித்த மாணவன் கலெக்டராக போயிடுவான். அப்படி நிறைய நடக்குது. அது மாதிரி மாறிடும். ஓகே நேர்களே, சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். நம்ம வந்து வழிபாடு பண்ணுங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி, மந்திரத்தெல்லாம் சொல்லுங்கள். என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, நெய்வேத்தியத்துக்கு வந்து பால் வைங்க. பால் வந்து சந்திரனோட அனுக்கிரகம். பசும்பாலை சுட பண்ணி வச்சுருங்க. நாட்டு சக்கரை வைங்க. தெய்வத்துக்கெல்லாம் பூ போடுங்க. கெண்டியில் தண்ணி வைங்க. தண்ணியில் என்ன சார் போடணும்? வேப்பிலை போடுங்க, அருகம்புல் போடுங்க. துளசி போட வேண்டாம். சரியா? வேப்பிலை, அருகம்புல், சந்தனம், குங்குமம், மஞ்சள், பன்னீர் போடுங்க. அந்த கெண்டியில் தண்ணியை வச்சுக்கிட்டு நமஸ்காரம் பண்ணுங்கள். ஒரு சின்ன பூஜையை வீட்டிலே பண்ணிடுங்க. திங்கக்கிழமை இரவு 8 to 9 பண்ணிடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் பூஜை பண்ணுற நாளில் ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரம் வந்துச்சுன்னா மிக சிறப்பு. அது 3 சந்திரனுடைய நட்சத்திரம். அது வளர்பிறையில் வந்துச்சுன்னா கூடுதல் சிறப்பு. சில பேருக்கு அமையும், அவங்கள அறியாமலே அமையும். அதுதான் லக்குங்கிறது. சரியா? அது லக்கு எப்படின்னா, போனவொடனே பஸ் வந்துடும். சில பேர் போனவொடனே பஸ் வந்துடும். கரெக்டாக போய் பஸ் ஸ்டாப்பில் நிற்பான், டக்குன்னு பஸ் வந்துடும், ஏறி போய்கிட்டே இருப்பாங்க. சில பேர் 1.5 மணி நேரம் நின்றுருப்பான், பஸ்ஸே வராது. இதுதான், அதாவது நம்ம பிறக்கும் போதே வந்துடும் கூட. அது டக்கு டக்குன்னு அமையும் போதே அந்த காரியங்கள் நல்ல சித்தியாகும். ரைட் நேர்களே, இதை வந்து நீங்கள் வெள்ளியில் மோதிரம் போடுறது, வெள்ளியில் முத்து வச்சு போடுறது. அடுத்து தங்கம் வந்து குரு பகவான் நல்லவர் தான். குரு பகவான் வந்து ராசிக்கு வந்து 2, 5 கூடியவன். நீங்கள் தங்கத்தில் போட்டிங்கன்னா குடும்பத்தில் வந்து தங்கும். குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும், பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும், பூர்வபணி சொத்துக்கள் கிடைக்கும், தெய்வத்தோட அனுக்கிரம் இருக்கும், குலதெய்வத்தோட அனுக்கிரம் இருக்கும். ஸோ தங்க மோதிரத்திலும் போடலாம். தங்க மோதிரத்தை வச்சு என்னைக்கு சார் போடணும் அப்படின்னா, வியாழக்கிழமை போடணும். சரியா? வெள்ளி மோதிரத்துக்கு வந்து திங்கக்கிழமை, தங்க மோதிரத்துக்கு வந்து வியாழக்கிழமை. தங்கத்தில் முத்து வச்சு போடலாம். வியாழக்கிழமை இரவு 8 to 9 வச்சு போடலாம். தங்கத்தில் முத்து வச்சு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து சித்தர் படத்தை வச்சு போடணும். சரியா? சித்தர் படம் கண்டிப்பாக இருக்கணும். 3 நட்சத்திரத்துக்குமே சித்தர் இருக்கிறாங்க. அனுசத்துக்கு வந்து வால்மீகி, கேட்டைக்கு வந்து வியாசர், விஷாகத்துக்கு வந்து குதம்பை சித்தர். இந்த 3 ஒரு சித்தருடைய படத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். பொதுவாக விருச்சிக ராசியில் குழந்தை பாக்கியம் வேணும், பணம் நல்லபடியாக புழங்கணும், இறைவருடைய அருள் இருக்கணும் அப்படின்னா இந்த 3 சித்தர் வழிபாடு பண்ணணும். அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தரில் வழிபாடு பண்ணணும். வழிபாடு பண்ணிட்டாலே உங்களுக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கும். இந்த சித்தர் படத்தை வச்சுக்கிட்டு நான் சொன்ன விநாயகர் படம், தேவி கருமாரியம்மன் படம், லட்சுமி படம், சரஸ்வதி படம், அதுபோல் சித்தர் படத்தையும் வச்சுக்கணும். ஏன்னா வியாழக்கிழமை குருனாலே சித்தர் தான். சரியா? சித்தர் ஜீவ சமாதி தான். குருனாலே ஜீவ சமாதி சித்தர்கள் தான். நீங்கள் தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டாலும் சரி, குரு பகவானை கும்பிட்டாலும் சரி, அதெல்லாம் நீங்கள் கும்பிடுங்க, வேண்டாம் சொல்லலை. ஆனால் ஒரு நிஜமான உண்மை வந்து சித்தர்கள் தான். சித்தர் அண்டு ஜீவ சமாதி. சித்தர்கள் சில கோயிலில் ஜீவ சமாதியாக இருக்கிறாங்க. அந்த ஒளி இருக்குது. அந்த ஒளியை நீங்கள் அந்த ஒளி உள்ள கோயிலுக்கெல்லாம் அடிக்கோர போயிட்டு வந்தாலே விருச்சிக ராசிக்கு வந்து குரு அருள் கிடைக்கும். குரு அருள் கிடச்சிட்டா அனைத்தும் திருவருளாக மாறிடும். சரியா? நல்லா இருக்கும். ஏன்னா விருச்சிக ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து நல்ல யோகர், 2, 5 கூடியவன். அதுபோல் விருச்சிக ராசியில் மேச லக்கணம், மிதுன லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், கன்னியா லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், கும்ப லக்கணம், மீன லக்கணம். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் குரு வாரி வழங்குவார். அப்படியே அள்ளி கொடுப்பார், குட்டி கொடுப்பார். சரியா? நல்ல விதமாக இருக்கும். சரியா? இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் வாரி வழங்குவார். இதுதான் ஜோதிடம். சும்மா ராசி நட்சத்திரத்துக்கு பலன் சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. லக்கண ரீதியாக பிரித்து பார்க்கணும். சரியா? சில பேருக்கு வந்து லக்கண ரீதியாக நல்லா மேட்ச் ஆகும். அது நல்ல அமைப்பாக இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்திருப்பாங்க. எந்த லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க சார் அப்படின்னா, விருச்சிக ராசியில் வந்து அவங்க வந்து மீன லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. குரு வந்து உச்சமாக இருப்பார். ராசியும் பார்ப்பார், லக்கணத்தையும் பார்ப்பார், தான் சொந்த வீட்டையும் பார்ப்பார். மீன லக்கணத்துக்கு அவர் தான் லக்கணாதிபதி. விருச்சிக ராசிக்கு வந்து ராஜயோகாதிபதி, 2, 5 கூடியவன். லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல இருந்துட்டு ராசியும் பார்ப்பார், 9ஆம் பரிவாவில் லக்கணத்தையும் பார்ப்பார். அருமையாக இருப்பாங்க. விருச்சிக ராசி, மீன லக்கணம், கடகத்தில் குரு உச்சமாகி நல்ல நிலைமையில் பார்ப்பார். சரியா? இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சரியா நேர்களே? அதுவும் பூசம் 3ஆம் பாதத்தில் இருந்தார்னா அருமையாக இருக்கும். சரியா? பூசம் 3ஆம் பாதத்தில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். ஓகே நேர்களே, ஏன்னா கடகத்தில் வந்து உச்சமடைகிற நட்சத்திரமே பூசம் தான் குருவுக்கு. அது 3ஆம் பாதத்தில் பீக்காக இருப்பார். ஓகே, வியாழக்கிழமை வந்து தங்க மோதிரத்தில் முத்தை போட்டு கும்பிடலாம். வேண்டியதை சொல்லுங்கள், எல்லாமே கிடைக்கும். இந்த வீடியோத்தோட நிறைவு பண்ணிக்கிறேன், ரொம்ப பேசலை. ஏன்னா இந்த போட்ட நோக்கமே வந்து இந்த முத்து தான். முத்து வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா சந்திரனுக்காக போடுறீங்க. சரியா? இது போடுறதுனால எதிர்மறை சக்திகள் போயிடும் உங்களை விட்டு. உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போயிடும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தடைப்பட்ட காரியங்கள் தங்க தேடின்று முடியும். ஆரோக்கிய குறைபாடுகள் சரியாகும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? போடுங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க போடுங்க. சார் என்னால் முத்துலாம் வாங்குற காசு இல்லை சார் அப்படின்றவங்க வந்து வெள்ளி மோதிரம் போடுங்க.
சரியா? வெள்ளி மோதிரத்தை வாங்கி போடலாம். வெள்ளி விலையே நிற்கிறாம 400 ஆகிப்போச்சு. வெள்ளி மோதிரமும் போடலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க தங்க மோதிரம் போடுங்க. நான் சொல்கிறேன் அன்றைக்கி போடுங்க. ப்ளைனாக கூட வாங்கி போட்டுக்கலாம். சரியா? தங்க மோதிரத்தை வியாழக்கிழமை போடுங்க. வெள்ளி மோதிரத்தை திங்கக்கிழமை போடுங்க. திங்கக்கிழமை போட்டிங்கன்னா சந்திரனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். வெள்ளி மோதிரத்தை வெள்ளிக்கிழமை போட்டிங்கன்னா சுக்கிரனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். ஸோ வெள்ளி மோதிரம் திங்களும் போடலாம், வெள்ளியும் போடலாம். ஏன்னா வெள்ளியில் வந்து சந்திரன் இருக்கிறாரு, சுக்கிரன் இருக்கிறாரு. ரெண்டும் கலந்து தான் வெள்ளி. வெள்ளியுடைய அந்த ஆதிக்கமே சந்திரன் அண்ட் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் உள்ளது தான் வெள்ளி. சரியா? வெள்ளினாலே வெள்ளை தான் அர்த்தம், பால்னு அர்த்தம். சரியா? ஏன்னா மகாலட்சுமியோட அம்சம். மகாலட்சுமி எங்கே பிறந்தா? கடலில் தான் பிறந்தா. கடலில் எங்கே இருக்குது? கடலில் தண்ணி தான் இருக்குது. தண்ணிங்கிறது சந்திரன். அதனால தான் பௌர்ணமி அன்னைக்கு கடல் பொங்குது. சரியா? அந்த கடலில் தான் உப்பு உருவாகிறது. தண்ணி, கடல் தண்ணி வற்றி போச்சுன்னா உப்பு தான். அங்கே வந்து சந்திரனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. சுக்கிரன் உப்பாக இருக்கிறாரு, சந்திரன் தண்ணியாக இருக்கிறாரு. கடல் தண்ணி எடுத்து குடிச்சு பார்த்தோம்னா உப்பாக தான் இருக்கும். ஸோ அதில் சந்திரனும் சுக்கிரனும் இணைந்த ஒரு கலவை தான் வந்து கடல் தண்ணி. ஓகே நேயர்களே, நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா? உள்ளுக்குள்ளே ஒன்று போனோம்னா ரிங்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ரிலேஷன்ஷிப் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறதால நம்ம வேலை இல்லை. இருந்தாலும் உணர்ந்தவர்களுக்கு அது கொஞ்சம் நல்லா தெரியும். வாழ்த்துக்கள். எல்லாமே இறைவன். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நான் தமிழ் இதை தான் போடுவேன். இதை இப்படி அணிந்து பாருங்கள், செல்வம் செழிக்கும் அப்படின்னு போடுவேன். இல்லைன்னா இதை மட்டும் போடுங்கள், விரலில் போடுங்கள், நல்ல விதமாக இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு அர்த்தத்தில் போடுவேன். பாருங்கள். சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தசாபுத்தி அமைப்பையும் சொல்லுங்கள். அடுத்து என்ன சார் வீடியோ போடணும்? சுக்கிரதேசிக்கு வீடியோ போடுங்க, இல்லை சூரியதேசிக்கு வீடியோ போட கேட்டிங்கன்னா லக்கண ரீதியாக போடுவேன். அதுக்குண்டான பரிகாரம் சொல்லுவேன். ஏன்னா சுக்கிரதேசி 20 வருஷம் நடக்கும். ஒவ்வொரு புத்திக்கும் என்ன பரிகாரம், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், எந்த கோயிலுக்கு போகணும், இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாமல் இறைவன் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேகாரிக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே. சில பேர் கேட்பாங்க எந்த வரல சார் போடணும் அப்படிம்பாங்க. இது ஒரு பெரிய கொஸ்டின். இடது கையில் போடணுமா, வலது கையில் போடணுமா? எந்த கையிலும் போடலாம். சரியா? இந்த வீடியோ எத்தனை பேர் இப்போ கேட்குறாங்கன்னு தெரில. நான் வேறு முடிச்சிட்டேன். எந்த விரலாம் எந்த கையிலாலும் போடலாம். விரல் எந்த விரலில் போடலாம் அப்படின்னா தங்க மோதிரம். தங்க மோதிரத்தை எந்த விரலில் போடலாம்னா தங்க மோதிரத்தை வந்து மோதிர விரலில் போடலாம், ஆள்காட்டி விரலில் போடலாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த வயதாக இருந்தாலும் சரி, தங்க மோதிரத்தை வந்து வலது கையோ இடது கையோ எந்த கையிலும் போடலாம். 2 கையில் ஏதோ ஒரு கையில் போடலாம். மோதிர விரல் அல்லது ஆள்காட்டி விரலில் போடுங்க. வெள்ளி மோதிரத்தை வந்து சுண்டு விரல் அல்லது நடு விரலில் போடுங்க. சரியா? சொல்லியாச்சு, அவ்வளோதான். வெள்ளி மோதிரத்தை வந்து சுண்டு விரல் அல்லது நடு விரலில் போடுங்க. தங்க மோதிரத்தை வந்து மோதிர விரல் அல்லது ஆள்காட்டி விரலில் போடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சார் என் நட்சத்திரத்துக்காக நான் போட போகிறேன் சார்னா நான் சொல்கிற மாதிரி போடுங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆள்காட்டி விரலில் போடுங்க. ஒரே வார்த்தை தான், ஒரு வார்த்தை ஒரு மந்திரம். விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க ஆள்காட்டி விரலில் போடுங்க. வெள்ளி மோதிரமாக இருந்தாலும் சரி, தங்க மோதிரமாக இருந்தாலும் சரி. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நடு விரலில் போடுங்க, சனி பகவான் விரலில் போடுங்க. தங்க மோதிரமாக இருந்தாலும் சரி, வெள்ளி மோதிரமாக இருந்தாலும் சரி. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுண்டு விரலில் போடுங்க. புதனுடைய விரல் சுண்டு விரல் தான். சரியா? அது தங்கமாக இருந்தாலும் சரி, வெள்ளியாக இருந்தாலும் சுண்டு விரலில் போடுங்க. வாழ்த்துக்கள். நன்றி.